ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான வெந்தய குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடானதும் அதில் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கறியை விட்டுறக்கூடாது, கரைஞ்சிச்சுன்னா கசக்கும். பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். கடாயில் நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். வத்த குழம்பு, வெந்தய குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு சின்ன ஸ்பூன் ஓரளவுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போது சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 100 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு, சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆற வச்சுருந்த வெந்தயம் ஜீரகத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி நசுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும். இப்போது சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து கிளறி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இதிலே வதங்கட்டும். அப்போ அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் புளி சேர்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி அந்த சாறை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக வந்துட்டு புளி அவ்வளோவா சேர்க்க மாட்டோம், அதனால் எலுமிச்சம்பழம் எடுத்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் பழம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி 1.5 பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய லெமனாக இருந்ததுன்னா 1 லெமன் கூட போதும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்போட சுவையை கூட்டுறதுக்கு உனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை, ஜீரகமும் வெந்தயமும் வறுத்து அரைச்சி எடுத்த இந்த பவுடரை குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக்கி இறக்கிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இந்த அரைச்சி வறுத்த அந்த பவுடரை போட்டதுக்கப்புறமா இந்த குழம்போட மனமே சூப்பராக இருக்குது. வீடே நல்லா கமகமான்னு இருக்குது இந்த வெந்தய குழம்போட வாசனை. குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையை கிள்ளி மேலே சேர்த்துக்கலாம். சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye guys!